வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளை முழுமையாக நீக்கம் செய்துவிட்டு அனைத்து இடங்களையுமே கள்ளுக்கடை கொண்டு வருவதால் அதிகபட்சமான இன்றைக்கு மதுபானத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் அவர்களும் ஒரு இயல்பான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றாக அமைக்கப்படும். ஒரு சிறிதாக அவர்களுடைய அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு இயற்கையான ஒரு உணவு சார்ந்த இந்த கல் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான குற்றங்களை குறைப்பதற்கும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கீடாக அமையும். விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மற்றும் பனையேறி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்குரிய ஒரு பங்கீடாக அமைத்து தரப்படும். இதை அரசு வருகின்ற ஆட்சி அமைப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது முழுமையாக செயல்படுத்தி தரப்பட வேண்டும். இதனால் இன்றைக்கு போதை பழக்கத்தால் அதிகபட்சமான குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது விஷத்தன்மையுள்ள இந்த மதுபானங்களால். இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை முழுமையாக அமலாக்கம் செய்யப்பட வேண்டும். முன்கூட்டியே மத்திய அரசு இதற்கு நிர்ணயம் செய்தாலும் கடந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கடுங்கோல் ஆட்சியாக அந்த பனையேறி மக்களை துப்பாக்கி சூடு நடத்துவது இது போன்ற அனைத்துமே செய்து கொண்டிருந்தது. அனைத்துமே கருத்தில் எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் இந்த திட்டத்தை அமலாக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு அனைத்து வகையிலுமே மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இந்த கள்ளுக்கடை வரும் பொழுது அவர்களுடைய குடிப்பழக்கத்திலிருந்து சிறிதாக மீட்டெடுத்து அவர்களும் இயல்பாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். நன்றி மக்கள்.